பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கோபம் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கீட்டிய நீடம் சேர்ந்து கிருபைவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறு கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாயின மன்னுயிர ஜகனே. பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால தனை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை பரிதவித்தேனே தேடி. பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால தனை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை பரிதவித்தேனே தேடி. கண்ணினாலும் திருவடி காண நானும் தகுமோதான், கடையனுக்கு அருள் பூரி மணியும் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மன்னுயிர ஜகனே. கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி.
பித்தனை போல பிதற்றி கட்சியே புலம்பும் ஏழை பேதையை காரையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ஜகனே. நாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். உள்ளம் கரைங்கு உங்கள் உயர் சிலுவையின் அன்பால் உலகிலிட்ட மெழுகாய் முருகவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ஜகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ஜகனே. அன்னை தந்தை ஓற்றார் சொற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசயமானுவேலா ஆசையன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர ஜகனே. மண்ணுயிர ஜகனே. மண்ணுயிர ஜகனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏது மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோஷி, எவ்வளவு உபதேசங்களை பிரசங்கங்களை கேட்டாலும் ஆண்டவரே புத்தியே இல்லாத மனம் திரும்பாத ஒரு பாவி. ஆனால் இப்பொழுது பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை பைத்தியக்காரனை போல உம்மை நோக்கி என் பாவங்களை அறிக்கையிட்டு புலம்பும் இந்த எளியவனை பேதையை கரையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லை ஐயா. நான் உங்களை திக்கற்றுள்ளாக விடேன், தாயே போல உங்களை தேற்று என்று சொன்னீரே ஐயா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நீசனை மறைத்தருளும். நீர் பேசும் சமீபத்திலும் தொலைவிலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து முத்தமிடும். இன்றைக்கு நீர் தாயுள்ளம் கொண்ட தெய்வம் என்பதை நிரூபித்தருளும். ஆசீர்வதியும். அவர்கள் விரும்பினதை கொடுத்து இதயம் முழுவதும் ஸ்தோத்தரிக்க துதிக்க பாட கிருபை அளித்தருளும். பரிசுத்தாவியின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களா என் பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை. ட்ரீட்மெண்ட்டில் சிகிச்சையில் இருந்தேன். இந்த முறை மிகவும் கஷ்டப்பட்டேன். எழும்பி உட்கார முடியாது, மயக்கம். அத்தனை பலவீனத்திற்கு மத்தியிலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி நிறுத்தினார். சிகிச்சை முடிந்து மதுரை வந்தது. அடுத்து ஒரு மீட்டிங் காரியாப்பட்டிக்கு பக்கத்தில் தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக நடந்த மீட்டிங்கில் பேச கத்த கிருபை அளித்தார். அன்றைக்கு நேரலையிலே உங்களோடு நான் வந்தேன். எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர்களை தாங்குவார். ஒரு அல்லேலூயா. என் பலவீனத்தில் அவருடைய பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்குகிறது. நான் என்னுடைய சரீர சுகத்துக்காக, இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக 42 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட நான் ஜெபித்ததில்லை. ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து வருகிறேன். எனக்கு கிருபை வேண்டும், வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும், ஆத்துமா வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதை விட முக்கியமாய் எனக்கு பரிசுத்தம் வேண்டும். கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ வேண்டும். இந்த வசனம் என்கிற ட்ராக்கை விட்டு நான் வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. உத்தமனாய் ஓட்டத்தை முடித்து இந்த ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு பிரமித்து தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யம் செல்ல வேண்டும். அதற்கு மட்டும் எனக்கு பலம் கொடும், அதற்கு மட்டும் என்னை பலப்படுத்தும், அதற்காக மட்டும் இந்த உலகத்தில் உயிரோடு என்னை வைத்திருளும். ஆண்டவரே, உம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை உம்மை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு கடைசி சுவாசம் இழுக்கும் போதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலைக்காரன் என்று நான் சொல்ல வேண்டும். நீர் பதிலுக்கு உத்தமன் உண்மையான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று என்னை அழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாளைத்தான் நான் எனக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிரார்த்தனைகள் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் கிருபையும் உங்கள் ஜெபமும் எனக்கு அத்தனை பலத்தை கொடுத்திருக்கிறது. சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் உடல்நிலையிலே எந்த தொய்வும் இல்லை. ஆனால் அதற்கு பின்பு இந்த சிகிச்சையுடைய கொஞ்ச நஞ்ச பக்க விளைவுகள் என்னை தள்ளாட வைக்கிறது. அதனால் தொடர்ந்து ஜெபியுங்கள். எனக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் சுகம் வரும். சுகம் வந்திருக்கிறது. சுகம் கொடுக்க போறவர், குணமாக்க போகிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் கருத்தாய் பிரார்த்தனை செய்யுங்கள். தேவைகளும் மிகுதி. அதை கர்த்தர் அற்புதமாக சந்திக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்காகவும் நன்றி சொல்லுங்கள். அதற்காக மக்களை எழுப்பி தர வேண்டும் என்றும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம், ஆசீர்வாத ஜெப நேரம், இந்த நேரத்தை நாங்கள் தொடங்கினோம் லாக்டவுன் பீரியடில். இது நிறுத்தவே முடியல. இன்னைக்கு வர உலகமெங்கும் பல மக்கள் இந்த ஜெபத்தில் வந்து பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எந்த சபைக்கும் இடரல் இல்லாதபடிக்கு இந்த ஆராதனை நடந்து வருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் கூப்பிட்டார்கள், அவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோனில் பேசினாங்க. ஒரு சின்ன கூட்டம், பிளஸிங் ப்ரேயர் டைம். ஆனால் உலகமெங்கும் மக்கள் உட்கார்ந்திருப்பார். ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு முதல் வாரம் சனிக்கிழமை தான் எங்களுடைய திறவுகோல் ஜெபம் தான் மைதானத்தில் நடக்கும். வருகிறீர்களா? கட்டாயம் வர்றையா, எனக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிடுச்சு, வந்துடுறேன். நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. சரி, இந்த நாளின் சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 31:25 வாசிக்க கேட்கலாம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி, தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கைகளை விடாய்த்த ஆத்துமாக்களை
சம்பூர்ணமடைய பண்ணி, திருப்தியாக கொடுத்து அப்படின்னு அர்த்தம். தோய்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமா நிரம்ப பண்ணி விடாய்த்து போன ஆத்துமாக்களை நிரப்புவேன். வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. நம்முடைய சக்திக்கு, நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய மூளை அறிவுக்கு மேற்பட்ட சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிறது. இறைவன் இருக்கிறாரா இல்லையா? நாம் இவ்வளவு நாள் வேதம் வாசித்தது இது வேஸ்டா? ஐயையோ உபயோகமா இல்லையா? இயேசுநாதருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா? கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? அப்படியெல்லாம் கேள்வி வரும். அப்படி என்றால் கெட்டவர்களெல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள். நேற்று ஜவஹர் ஜானகின்னு ஒரு அம்மா நடிகை 94 வயது வரை இருந்து மரித்தார்கள். கடவுள் இல்லை என்று சொன்ன தலைவர்கள் எல்லாம் 98 வயது வரை இருந்து மரித்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக தேவனே அறியாதவர்களாக 104 117 வயது வரை இருக்கிறார்கள். ஆனால் கொரோனாவில் கூட பாஸ்டர்மார் அநேகர் இறந்து போனார்கள். அநேக நீதிமான்களுக்கு வியாதிகள் பலவீனங்கள் இருக்கிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பலவீனங்கள் வருகிறது போகிறது, தோல்விகள் வருகிறது போகிறது, பிரச்சனைகள் வருகிறது போகிறது. எனக்குள் ஒரு கேள்வி எழும்பினது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு துன்பம் மட்டும்தான் பரிசா அல்லது இன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறார்? அமைதியா இருந்தார், பதில் இல்லை. என்னை நோக்கி பார் பிரகாசம் அடைவா என்று சொல்லி முடிச்சிட்டார். அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் தான், அதில் மாற்று கருத்தில். என்னை நன்றாக நோக்கி பார்னாரு. அப்பத்தான் தெரிந்தது சிலுவையில் தொங்கின பாடுகள், கையிலே ஆணி தழும்புகள், காலில் ஆணி தழும்புகள், நெற்றியில் முட்கிரீடம், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட காயம், ஒரு சொட்டு தண்ணீருக்காய் ஏங்கின துயரம். ஒருத்தன் கன்னத்தில் அறைந்தான், நீ தீர்க்கதரிசியானால் உன்னை அறைந்தவன் யார் என்று எனக்கு சொல் என்றான். நான் 5 கோர்ட்டில் போய் நிறுத்தப்பட்டார். ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு அந்த அத்திமரத்தில் ஏதாவது இருக்கான்னு பறிச்சு 2 பழம் தாங்கப்பா, ரொம்ப பசிக்குதுனாரு. இவருக்கு பேர் தேவகுமாரனாம், இவருக்கு பேர் இறைவனாம். இவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாராம். அப்பதான் தெரிஞ்சது இவருக்கே இந்த பாடு, இவருக்கே இந்த பாடு. பச்சை மரத்துக்கு இந்த கதியானால் பட்ட மரத்துக்கு என்ன கதியாகும்? தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பானாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அடுத்து நினைத்து பார்த்தேன், அவருடைய சீடர்கள் எல்லாம் நினைத்து பார்த்தேன். 12 பேரும் ஐயோ அத்தனை சித்திரவதை, ஜெயிலு, தண்டனை, இரத்த சாட்சி. பவுல் சொல்லுகிறான், நாம் அநேக உபத்திரவின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். நாங்கள் அதிக வருத்தத்தோடு தண்டு வலித்து நல்ல துறைமுகத்தை வந்து சேர்ந்தோம், கைகளை தட்டி. எப்படி அங்கிள், எனக்கு ஏன் அங்கிள் இவ்வளோ பிரச்சனை? என்னை விட நான் பார்க்குற எத்தனையோ பாய்ஸ் என் வயசில் என்னென்னமோ பண்ணுறான், அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தண்டனை இல்லை, என்னைய மட்டும் புழிஞ்சு எடுக்கிறார. எதுக்கு? நான் என்னத்தை அப்படி செஞ்சு விட்டேன்? கேள்வி வரும். உங்களை உருவாக்குகிறார். சுட்டு விட்டால் சட்டி உடைப்பதற்கு மட்டும்தான் பயன்படும். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் இருக்கிறீர்கள். அவர் சரியா வராட்டி திருப்பி போட்ட உடைச்சு, திருப்பி போட்டு மிதிச்சு, திருப்பி போட்டு ஆச்சு பசைஞ்சு அழகான பாத்திரமாய் வணைந்து திருப்பு பரிசுத்தாவியின் அக்னினாலே சுட்டரித்துப்பட்டு அவருடைய சமூகத்தில் கனமுள்ள பாத்திரமாக வைப்பார். நீ மிதிக்கப்பட வேண்டும், பிசையப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். பின்புதான் கர்த்தருடைய ராஜ்யத்தில், அவருடைய அரண்மனையில், அவருடைய வீட்டில் கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தருடைய வைக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வீட்டில் கனமுள்ள பாத்திரம் உண்டு, கனவீன பாத்திரம் உண்டு. எனவே கவலைப்படாதிருங்கள். வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து திரளான ஜனங்கள் இருக்கிறதை கண்டு திவ்ய வாசகனாக யோவான் மூப்பரில் ஒருவனை பார்த்து கேட்கிறான், என் ஆண்டவனே, இவர்களெல்லாம் யார்? இவர்களெல்லாம் இந்தியாவிலே தலை சிறந்த ஊழியர்கள், அமெரிக்காவையே கலக்கினவர்கள், இந்தியாவையே இந்த இங்கிலாந்தை கலக்கினவர்கள், சிறந்த பாடகர்கள். இவருடைய பாட்டு கச்சேரிக்கு, எந்த பாட்டு கச்சேரி? கிறிஸ்தவ பாட்டு கச்சேரிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட. அவர் பேண்ட்லையும் வருவார், பேண்ட் இல்லாமலும் வருவார்.
பர்மோடாவிலையும் வருவார். அவருடைய பாட்டை கேட்பதற்கு எத்தனை கூட்டம்! ஐயோ, அவருடைய ஒரு பாட்டு இத்தனை வியூவர்ஸ் போனது, அவருடைய பிரசங்கம் இவ்வளவு போனது. அவருடைய ஜெபத்திற்கு 50,000 பேர் ஒரே நேரத்தில் கூடுவார்கள். அவர் அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னவர் என்று சொன்னானா? அவர் சொன்னான், இல்லை, இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கைகளை தட்டி சிறந்த ஊழியம் செய்தார்கள், திரளான மக்களை ஆயத்தப்படுத்தினார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் வாழ்வு எப்பொழுதும் சுகபோகமாகவே இருந்தது. பென்ஸ், ஆடி, BMW, ரோல்ஸ் ராய்ஸ் கார்களில் தான் போவார்கள். தனி விமானமே வைத்திருந்தார்கள். இவர்களை கர்த்தர் கனப்படுத்தும்படி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி சொன்னா? இல்லை, இவர்கள் சம்பாதித்தெல்லாம் உபத்திரவம், நஷ்டம், தொய்ந்து போன ஆத்துமா, விடாய்த்து போன ஆத்துமா, பலவீனப்பட்ட ஆத்துமா, இவர்கள் எல்லாம் பட்ட உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர், உபத்திரவம் கூட எழுதவில்லை, மிகுந்த உபத்திரவமாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் வஸ்திரத்தை டிடர்ஜென்ட் போட்டு ரின்பாரோ, சர்பெக்சலோ, டாப் லோடோ, ஃப்ரண்ட் லோடில் உள்ள வெளுத்தவர்கள் அல்ல, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் நீதியின் வஸ்திரத்தை, இரட்சிப்பின் வஸ்திரத்தை தோய்த்து தினந்தோறும் வெளுத்துக் கொண்டவர்கள். கைகளை தட்டி தங்கள் சாட்சியை காத்து கொண்டவர்கள். இவர்களுக்கு என்ன சுவாமி கிடைக்கும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு கர்த்தரை அழைத்துக் கொண்டு போவார். அவர்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தரே 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கிற, 7 பிளானட்டை கையில வைத்திருக்கிற அந்த கரத்தை நீட்டி முகத்தில் கண்ணீரை துடைத்து விடுவாராம். கைகளை தட்டி எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. மகிமையே, ஆனந்த பாக்கியமே, மகிமையே, ஆனந்த பாக்கியமே, நாவினால் நீ அம்பமும் இயலாதே, நாவினால் நீ அம்பமும் இயலாதே, பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகள், சொர்க்கத்தில்லா எந்த நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகள், சோபன கீதமே சுந்தர நாடதே, சோபன கீதமே சுந்தர நாடதே, சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே, பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. கைகளை தட்டி
இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்திரம். இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்திரம். ஈலோக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன், ஈலோக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன். இயேசுவே எந்தனின் இன்பமே, இயேசுவே எந்தனின் இன்பமே. சொல்லுங்க. பரலோக நாடந்தன் நாடாம் எனக்கு என்று நான் கண்டுகளிப்பேனோ. எல்லோரும் பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. ஆமகிமையே ஆனந்த பாக்யமே, ஆமகிமையே ஆனந்த பாக்யமே என்று நான் கண்டானந்திப்பேனோ, என்று நான் கண்டானந்திப்பேனோ. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்ட கழிப்பேனோ. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நித்தியம், சேவிப்போம் நித்திய நேசரை. யாருக்கு சேவை செய்வாங்களாம்? சத்தமா சொல்லுங்க. தப்பா சொல்றீங்க. யாருக்கு சேவை செய்வாங்களாம்? யாருக்கு சேவை செய்வாங்களாம்? நமக்கு. கைகளை தட்டி. தேவதூதர்களை உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாக்கினார். சேவை செய்திடுவா தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. நமக்கு தூதர்கள் சேவை செய்யும் பொழுது நாம் கர்த்தரை சேவிப்போம். கைகளை தட்டி. சொர்க்கத்தில் ஆயந்த நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகள். நம்பிக்கை அழியாத அங்க எப்படி இருக்குமா வேலைப்பாடு? தங்கமயமான வேலைப்பாடுகளாம். சோபன கீதமே சுந்தர நாடதே. மகிழ்ச்சியான ஆவியிலே நிறைந்து மகிழ்ந்து, மது கொண்டு வெறியல்ல, ஆவியிலே கழித்து. சோபன கீதம், சோம பானம் இல்ல, இது சோபன கீதம், மங்கள கீதமே. சுந்தர நாடதே. சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே. கைகளை தட்டி. சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே. இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம். இயேசுதான் என்னுடைய சொத்து, சுதந்திரம், நிச்சயம் என்றும் அழியா சுதந்திரம். ஈலோக இன்பத்தை, அதனால இந்த லோகத்து இன்பத்தை குப்பை என்று எண்ணினேன். இயேசுவே எந்தனின் இன்பமே. கையை தட்டுங்களே. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு கழிப்பேனோ. மலையாள பாட்டை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த பாடலெல்லாம் அந்த காலங்களில் பாடும் பொழுது பரலோகம் இறங்குனது போல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு வரிகளையும் நீங்க அலசி பாருங்கள். என்ன அர்த்த புஷ்டிகள், ஆவிக்குரிய அர்த்தங்கள். பக்தர்கள் உணர்ந்து வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு பாடின பாடல்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. விடாய்த்து போன ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறவர். எனவேதான் சங்கீதம் 36:8 சொல்லுகிறது, உமது ஆலயத்தின் உள்ள சம்பூர்ணத்தினால் நன்மையின நாங்கள் திருப்தி அடைவோம். தேவனுடைய கரம் சாபத்தை மாற்றுகிறது. தேவனுடைய மரணம் நமக்கு இரண்டாம் மரணத்தின் ஜெயம் கொண்டு வருகிறது. தேவன் சிலுவையில் வெறுமையாய் தொங்கினது நமக்கு நிறைவை கொண்டு வந்திருக்கிறது.
தேவனுடைய தரித்திரியம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்திருக்கிறது. கைகளை தட்டி தேவன் பரிசுத்தமாய் சாத்தானின் தலையை நசுக்கி மரணத்தில் வெற்றி சேர்ந்த நிமித்தம் நம்மையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற சக்தியை கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்திற்கு பிதா கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. ஒரு பாவம் 2 பாவம் இல்லையா? எத்தனை பாவமா? சகல ஆல் சின்ஸ், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றே. கவலையே படாதிருங்கள். கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரிய தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுங்கள். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆலயங்களுக்கு போகும்போது ஒன்றை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு என்னை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். நான் புது ஒரு பொருளை ப்ராடக்டை வாங்கிட்டு தான் வருவேன். நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போனிட்டு எத்தனோ வாங்கினதே வாங்குறதுக்கு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையில் வாங்கிடுவோம். புது பொருள் ஒன்று வந்திருக்கிறது, ஆஃபரில் கொடுக்குறானா, இது வாங்கினா இது ஃப்ரீயா சார், நான் போகிறேன் சார். இப்போ ஷாப்பிங் மால் போயிட்டோம், அங்கே இயேசுவின் நாமம் தரித்தவர்கள் இதெல்லாம் ஃப்ரீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அள்ளிடுவோமா? கையை தட்டுங்களேன். இயேசுவின் நாமத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு என் நாமத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள. If you shall ask anything in my name, I will do it. என்ற நாமத்தில் എന്തെല്ലാം അപേക്ഷിക്കുന്നോ അതൊക്കെ നിങ്ങൾക്ക് നൽകും. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக்க, உன் வாழ்க்கையில் தேவ சித்தம் இல்லாத ஒன்றும் உனக்கு வேண்டாம். தேவனுடைய விருப்பம் இல்லாத ஒன்று நீ செய்ய வேண்டாம். தேவனுடைய வழி இல்லாத வேறொரு வழிக்கு நீ போக வேண்டாம். நீ டைவர்ஷன் எடுக்காத. உன் தீர்மானத்தில் உன்னுடைய எண்ணத்தை விட்டு விடாது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கையை தட்டுகிறேன். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். அது முள்ளானாலும் சரி, கல்லானாலும் சரி. கார்த்திகை மாதம் வரும்பொழுது ஐயப்ப பக்தர்கள், இந்து சகோதரர்கள் பாடுவார்கள், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. எவ்வளவு பக்தியோடு செருப்பை கலட்டி விட்டு அந்த குளிரில் நம்ம அந்த சபரிமலைக்கு போகிற பாதையில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அவ்வளவு பனி கொட்டும், காட்டு மிருகங்கள் வரும், அப்படியே சட்டையெல்லாம் கழட்டி விட அவ்வளோ பக்தி சிரத்தையோடு போவார்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அப்போ நாம் தேவனுடைய வழி ஈஸி இல்லை. டேக் இட் ஈஸி பாலிசி, நாட் சிஸ்டர் அண்ட் பிரதர். ஆண்டவருடைய வழி இடுக்கமும் நெருக்கமானது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அந்த வழியிலே போகிற உனக்கு, இன்றைக்கு கேள்விக்குறியோடு வந்திருக்கிற உனக்கு, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன், என் பாவத்துக்காக அழுகிறேன், நான் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், நான் அது அழுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், என்னை விடுதலையாக்கி அந்த பரம சந்தோஷத்தை மட்டுமல்ல இந்த உலகிலும் எனக்கு சந்தோஷத்தை தருவீரா? இதுதான் உன் கேள்வி. அதுக்கு பதில் இருக்கிறது. எதை கேட்டாலும் தரேன். கையை தட்டுங்களேன். நீ செய்கிறது ஒன்று, என் பேரை சொல்லு, அவ்வளோதான். என் பேரை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லு. இது என் மகன் மாறிங்க அப்படிங்கிறது வேற, இவன் தான் என் மகன் அப்படிங்கிறது வேறங்க. இவன் என் மகன் மாறிங்க. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு தான் வருவார். இதே யாருமே அந்த வாத்தியார் ரூமுக்கு போகாதீங்கடா அப்படி சொல்லுவாங்க. அவர் போன உடனே சொல்லுவார், டேய் எனக்கு நீ மருமக மாறுடா, மாப்பிள்ளை மாறுறா மகனே அப்படி பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மகன் மாறுறா, மாப்பிள்ளை மகன். இவர் சொல்லுவார், எனக்கு மாப்பிள்ளை மாறுறா மகனே அப்படி பாருங்க. மகன் மாறின்னு சொல்றது வேற, மகனாகவே சொல்லுவது வேற. அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து. நேற்று ஒரு நீயா நானாவில் ஒரு ஷோ நடக்குது. அங்கே அப்பா மாதிரி நீங்கள் நேசிக்கிறவர் யார்? அப்படி வளர்த்த தந்தைகள், வளர்கின்ற பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அதில் எனக்கு என் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஒரு காரியம் வந்தது. அழுது விட்டேன். அதில் ஒரு வயது இருக்கும், 25 வயசு இருக்கும் ஒரு பையன், 26 வயசு. அப்போ அவருடைய மாமா எடுத்து அந்த பையனை வளர்க்குறாரு. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, வளர்க்குறாரு. இல்லை இருக்கிறாங்களோ இல்லையே தெரியாது, அப்பா அம்மா இருக்கிறாங்களே தெரியாது. ஆனால் அந்த பையனை மாமா தான் வளர்க்குறாரு. மாமா வாலிப பையனாக இருக்கும்போது இந்த குழந்தை தூக்கிட்டு வந்துட்டார். தாய் மாமா வளர்க்குறாரு.
வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாயிட்டார். இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். இப்போ 26 வயசு. நான் போன வாரம் கேட்டேன்ல, உனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்னு கேட்டேன்ல. இருக்கட்டும் அங்கிள், சும்மா இருங்க அங்கிள் அப்படின்னா. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. கேட்டிங்களா? சீக்கிரம் பண்ணி வையா, சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி தான் நினைப்பாங்க. பண்ணி வைக்கணும்லப்பா அப்படின்னே. அதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அங்கிள் அப்படின்னா. எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. நமக்கு ரெண்டும் இருக்கும். வந்தால் நம்ம பொழப்பு எப்படியோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். பண்ணாட்டி நம்ம பையன் பொழப்பு எப்படியோ அப்படின்னும் பயமாக இருக்கும். இப்போ ரெண்டுக்குமே கவலைப்படுறேன். பையன் பொழப்பும் எப்படியோ, எங்கள் பொழப்பும் எப்படியோ. எனக்கு ஜென்ரேஷன் மாறி போச்சு. ரொம்ப கவலைப்படுறா நீயே. அடிக்கடி மங்கள் ஊருக்கே போகல, கல்யாணம் பண்ணாமல் நீலாம் எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க. கல்யாணம் கட்டின பிறகு வாடி, அதுக்கு பிறகு வந்து அழுதம் அவனை. அன்னைக்கு பார் 3 நாய் அவுத்து விட்டு கடிக்க விடுவேன். கல்யாணம் பண்ணலைன்னு தான் இவங்களுக்கு வருத்தம். பண்ணிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அப்பாவுக்கு அப்பாங்க, பெத்த அப்பா இருந்தால் கூட என்னை இப்படி வச்சு வளர்த்துருப்பாரான்னு தெரியாது அப்படிங்கும். ஏன் சார் நீங்கள் கல்யாணம் பண்ண? என் பையன் இருக்கிறாங்க, நான் எது கல்யாணம்? ஏன் கல்யாணம் பண்ணல? ஒரு பொண்ணு வந்துட்டா இந்த அன்பு அவன் மேல் நான் வைக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, புரியாட்டியும் சரி, என் பிள்ளையை நான் வளர்த்து ஆளாக்கியிருக்க முடியாது, படிக்க வச்சிருக்க முடியாது. அவளுக்கு அவன் மற்றவனாகத்தான், அடுத்தவனாகத்தான் தெரிவான். எனக்கு என் பிள்ளையாக தெரிந்தவன் எனக்கு வர்றவளுக்கு மற்றவனாகத்தான் தெரிவான். எனவே என் வாழ்க்கையை தியாகம் பண்ண இப்போ 61 வயசாயிருச்சுங்க. கிழவன் ஆயிட்டாரு. பையன் சொல்கிறான், இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சது, நான் என்ன புண்ணியம் பண்ணணும், அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சார். எனக்கு அப்பான்னு சொல்லுவேன், நான் அதுக்கு மேலே சொல்லுவேன், நான் தெரியல சார், இப்படியும் உலகத்தில் உயிர்கள் இருக்கிறதே. அந்த பையன் சொல்லிட்டு சொன்னான், சார் அவர் இல்லாத ஒரு வாழ்வை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால எங்கள் மாமாவுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடணும்னு நினைக்கிறேன். அவர் அப்படி சொல்லாத ஐயா அப்படின்னு அழுகிறார். யாரு? மாமா. இந்த உறவுகளை நினைத்து பெக்கவும் இல்லை, தான் சொந்த ரத்தமும் இல்லை. 61 வயசு வரை அந்த பையனுக்காக திருமணம் இல்லாமல் படித்து பெரிய பதவிக்கு கொண்டு வந்துட்டார். அவன் சொல்றான், நான் என் மாமா இல்லாத வாழ்க்கையை நான் வந்து நினைத்து கூட என்னால் பார்க்க முடியாது. அதற்கு எங்கள் மாமாவுக்கு முன்னாடி நான் போயிடணும் சார், அதுக்கு பிறகு எங்கள் மாமா இறக்கணும். அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை என் காதில் கூட என்னால் வாங்க முடியாது. அப்படியே நொறுங்கி போயிட்டேன் நான். இப்படியும் உறவுகள் இருக்கிறது. நீதிமொழிகள் 17, 17, 18, 24 சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் இந்த உலகில் உண்டு. தன் சொந்த சகோதரிலும் அதிகமாக நேசிப்பவர்களும் உண்டு. நீங்க நினைச்சுக்கணும், நம்ம பெத்த பிள்ளை தான் நம்ம மேல பாசம் இருக்கு. நெவர். நம்ம இரத்த சம்பந்தமான உறவுகள் தான் நம்ம மேல் அனுபவித்திருப்பார்கள் என்பது நீங்கள் போலியான கற்பனை. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சொந்த சகோதரனாலும் பகைக்கப்படுவான். பெத்ததுனால பாசம் வராதுங்க, பாசம் வச்சாதான் பாசம் வரும். கைகளை தட்டுங்களே. உடன் பிறந்ததுனால அன்பு வராது, அன்பு கூர்ந்தால் தான் அன்பு வரும். எனவே தான் இயேசுநாதரத்தில் வந்து சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்முடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள். கோபம் வந்துருச்சு அவருக்கு. யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு சகோதரர்கள்? என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரியுமா இருக்கிறார்கள். எனக்கு சுகம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க, என்னை உடன் பிறந்த சகோதரனை போல நேசிப்பார்கள். இரவு 1 மணி 2 மணிக்கு திடீரென்று பென்னிக்கு ஃபோன் அடிப்பார்கள். பென்னி, அண்ணன் எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்க. எனக்கு என்னைய கூட ஆண்டவர் எடுத்துக்கிறட்டும், அவருக்கு ஆயுசை கொடுத்தா எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்கன்னு நாள் வாங்கலாம். பயந்து நான் என்ன கேட்டிருக்காங்க வீட்டில், இல்லை எங்கள் பிரதருக்கு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு. எனக்கு அவங்க இந்த அன்பை நினச்சி 86 வயசு அம்மா, அவங்க ஒரு நாளைக்கு 25 கால் அடிச்சிருவாங்க. என் பிள்ளை எப்படி இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு. ஆண்டவர் நிச்சயமா அவரை வச்சிருப்பாரு. சொக்கி போய்விட்டேன். தாய் எதற்கு, சகோதரன் எதற்கு? பிள்ளை இல்லாத மலடியை மகிழ்ந்து சந்தோஷமாயிரு. அநாத ஸ்திரீகளோட பிள்ளைகளை காட்டிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு அதிகம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. யாருமே இனிமே என் பிள்ளை தான் என் மேல பாசமா இருப்பான், என் மகாதான் பாசமா, என் கூட பிறந்த தொங்கோச்சி, என் தொம்பி அப்படிலாம் சொல்லாத. 20 வயசு பங்காளி,
தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் அடுத்த குடும்பம், அதுவரை ஒரு தாய் பிள்ளைகள் சொந்தமாக இருக்கிறவர்கள், அதற்கு பின்பு உறவினர்களாய் மாறிவிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே குடும்பம் இருந்தனா இப்போ எப்படி கல்யாணத்துக்கு பிறகு உறவினர்கள், சொந்தக்காரர்கள். ஆனால் என்றும் அழியாத சுதந்திரம் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைகளில் அவர் கொடுத்த பிள்ளைகளுடைய அன்பு தான் தூய்மையானது. ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுக்கும் எனக்கு 3 லட்சம் வேணும். நான் ஊழியத்திலிருந்து காசு எடுக்க மாட்டேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கேன், ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 3 lakhs ஆகும். எப்படி யோசித்துக்காங்க அப்படின்னா நான் ஒன்றுமே பேச முடியல. நான் பாட்டுக்கு கட்டி உட்காந்துருந்தேன். ஒரு தம்பி வந்தார், அங்கே இங்கே போகலாம். என்ன தம்பி, பில் கட்டிட்டாங்க, கையை தட்டுங்களேன், பில்லை அடைச்சிட்டேன். உங்களுக்கு நீங்கள் தான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கணும், நாங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு இன்ஜெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, கையை தட்டுங்களேன். ஒரு அளவு நான் கேட்டதும் இல்லை, இதுவரை என் வாழ்க்கையில் கேட்க போறதும் இல்லை. தேவன் எங்கோ இருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். வாசி மகளே, இந்த வசனத்தை தொடர் துவக்கம் என்ன? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தோய்ந்து சோர்ந்து துவண்டு கிடக்கிற எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன். கைய தட்டுகள். இந்த வார்த்தையை காலையில தான் சொன்னார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட சொன்னார், எனக்கு அப்படி மகிழ்ந்து போய்விட்டேன். பிறண்டு படுக்கும் போது காலை தூக்கி இப்படி போடணும்னா ஒரு பெயின், அப்படியே ஆண்டவரே என்னப்பா அப்படிம்பே. இந்த பசங்க, என் பிள்ளைங்க எப்படி சொல்லனே தெரியாது பாருங்க. கவனிக்கிறதுங்கிறது வேற, இவரை மட்டும்தான் கவனிக்கணும் அப்படிங்கிறது வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தவிர வேற இன்னும் எனக்கு ஒன்றும் வேலை. கை வலிக்குது, அவங்களுக்கு கை வலிக்கும், சோர்வு இருக்கும். கையை அப்படி எடுத்துட்டா காலில் கடப்பாறை வச்சு குத்துன மாதிரி வலிக்கும். நான் அப்படியே மனசுக்குள்ளேயே ஆசீர்வதிச்சுக்குவேன், ஆண்டவரே ஏதோ சுவிட்சை தட்டி விட்டு ரோபோட்டு அமைக்கிட்டு இருக்கிறது மாதிரியே என்னை பிடிச்சி, நான் தூங்குறது தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். தூங்கும் போது அவங்க போகிற விதம் பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாங்க எப்போ போனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கதவை திறந்து மெதுவாக போய் அப்படியே போயிடுவாங்க. உங்கள் நலத்தில் அக்கறை உள்ள ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஆத்துமாக்கள் உலகமெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். விடாய்த்து போன தோய்ந்து போன எல்லா ஆத்மாவையும் கையை தட்டுங்கள். சம்பூர்ணத்தினால் நாம் சம்பூர்ணமடையப்படுவார். ஆண்டவர் அப்படித்தான். வயதாகி விட்டது என்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருப்பார். யாரோ ஒரு மகனை வைத்திருப்பார், மகளை வைத்திருப்பார். வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க பிள்ளை 30 வருஷம் 35 வருஷம் இன்று வரை என்னை பெற்ற தகப்பனை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். என் முன்னாடி உட்கார்ந்ததில்லை, என் முன்னாடி சாப்பிட்டதில்லை. நான் ரொம்ப கேஷுவல், அடிச்சு விளையாண்டுக்கிட்டு சும்மா தான் இருப்பேன். ஆனால் அவங்க இதுவரை இப்படி தான் நிற்பாங்க. உட்காரவே நான் திட்டுவேன். நேற்று என்னமோ கேரளா சாப்பாடெல்லாம் வைக்கணும் வச்சு என்ன வகை வகையாக வச்சாங்க. யாரும் மென்னியும் எனக்கு எப்போ ஒன்று வச்சாலே நான் யோசிப்பேன் சாப்பிட்றதுக்கு. இது 25 வெரைட்டி வச்சுருக்காளே, எப்படி இருக்கும் போது எக்கச்சக்க. நீ நேற்று வந்து இல்லையப்பா, விட்டுட்டியப்பா கேரளா சத்யானா என்ன சத்தியாவோன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு போனால் இலை சாப்பாடு போட்டு பயங்கரமான கலர் கொட்டி. இவ்வளோ உனக்கு செய்ய தெரியுமா? இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்து செஞ்சையா? அப்படி எல்லாம் செஞ்சு பாயசத்துலேயே அவன் மகை வந்து சாப்பிட வேண்டான்றான். தாய்க்கும் மகனுக்கும் சண்டை வருது. அவன் விஷம் கொடுக்கறது மாதிரி நினைக்கிறான். நான் சொல்ல, அம்மா கொடுக்கல சாப்பிட்றா அப்படின்னு. எனக்கு பயந்துக்கிட்டு எந்த சூழ்நிலையில் மம்மியை நீ மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, தாத்தா இருக்கிறாரு, என்னை மிரட்டாதீங்க, பதில் பேச முடியாதுன்னு அவன் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் உட்காந்துருக்கான். வச்சாங்க கலர் ஒரு 10-15 வெரைட்டி கூட்டு, 4 பாயாசம், பப்படம், பழம், அந்த உப்பேரி, காலன், ஓலன், துவரன், எரிசேரி, புளிசேரி, சாம்பார், பருப்பு, நெய், அந்த மட்டை அரிசி, அந்த கேரளா அரிசி எல்லாம் வச்சு எல்லாம் போட்டு சாப்பாடு வச்சாங்க. நான் இந்த இயேசுபால வந்தான்.
அவனும் என் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றதே இல்லை ஒரு நாள். எப்போவுமே கிச்சனுக்குள்ளே, எல்லோரும் கிச்சனுக்குள்ளே போனால் நிறையா, அவன் சொல்கிறான் கிச்சனில் நிறையா சாப்பிடுவேனே, உங்கள் முன்னாடி என்னால் சாப்பிட முடியாது. உட்காரையா இல்லையாடா அப்படி பயந்துக்கிட்டே உட்கார்றா அப்படின்னு. இப்போ பசங்கள்லாம் எல்லாம் அவங்க கூட உட்காந்து என் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். ஒரே ஒன்று மட்டும்தான் எனக்கு ஸ்லைட்டாக பிடிக்கல, மேலே அவியல் மட்டும். பாக்கியெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூப்பர்னா ஹை கிளாஸ். எப்படி தான் அன்றைக்கி நேற்று வந்துச்சு தெரியல. அதுலேயும் ஒரு அதிசயம் என்னன்னா, பென்னி வந்து அது கொஞ்சம் காசு கொடுத்துருக்காயா. என்னையால் இப்போ வேற நம்ப முடியல தம்பி, இப்போ வேற நம்ப முடியலை. அப்போ நைட்டு வந்து ஒரு 150 rupees வேணுனே அப்படின்னா, காசு கேட்க மட்டும்தான் என் ரூமுக்குள்ளே வருவான். டேய் 150 ரூபா உன்கிட்ட இல்லையாடா? இல்லை, காலையில் நான் என்கிட்ட காசை பிடிங்கிட்டேன்ல. யாரா ஏதோ காசு செலவழிச்சிருந்துருக்கான் நேற்று. இதே பெரிய அற்புதம் தான், இதே பெரிய அற்புதம். அப்படி உட்கார வச்சு என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றத பார்த்து, நீ அந்த பாயசம் வச்சுக்கடா, அதை வச்சுக்கடா, போலியெல்லாம் செஞ்சுருக்கான். இங்கேயே போலி செஞ்சுருக்கான். அதெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு எதாவது தெரியாது. செஞ்சு யார்கிட்டலாம் கேட்டு செஞ்சாலும் எனக்கு தெரியலை. செஞ்சு பாயசமெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. பயங்கரமாக தனம் இல்லை எனக்கு. அவனை மிஸ் பண்ணுறமேனு கவலை. அவனுக்கு எதாவது வச்சுருந்தியா? நைட்டு பாயசம் மட்டும்தான் வச்சுருந்தியா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் எல்லா ஆத்துமாக்களையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். கைகளை தட்டி சம்பூர்ணத்தினால் நிரப்ப பண்ணுகிறார். வெரைட்டி டேஸ்ட், வெரைட்டி ஃபுட், விதவிதமான ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தை அவர் மாற்றி விட்டார். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, உன்னதங்களின் சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரா, ஆசீர்வதித்திருக்கிறாரா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு, முடிச்சு, ஃபினிஷ்டு. ஆசீர்வதித்து விட்டார் என்று அர்த்தம். ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். ஒரு கப்பலில், அந்த காலத்தில் கப்பல் பயணம், நேற்று கூட ஸ்ரீலங்காவுக்கு போவது எப்படி, கப்பலில் போனால் 4 மணி நேரம், ஃப்ளைட்டில் போனால் 1 மணி நேரமா, 1 மணி நேரம் பேசினா. அந்த காலத்தில் கப்பல் பயணம்தான். மாதக்கணக்கில் அங்கே சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு 30 நாளோ எவ்வளோ ஆகுமா, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு. இப்போ 3 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போ ஃப்ளைட்டில். அப்போ ஒரு வாலிபன் தன் நாட்டிற்கு தாய் தகப்பனை பார்ப்பதற்காக பயணச்சீட்டு வாங்கினான். அதற்கு மட்டும்தான் காசு இருந்தது. அந்த கப்பல் மாதக்கணக்கில் போய்கொண்டே இருக்கும். எல்லோரும் அந்த காலை உணவு வரும் பொழுது, மதிய உணவு வரும் பொழுது, இரவு உணவு வரும் பொழுது எல்லாரும் போவாங்க. அவங்க சாப்பாடை வகை வகையாக சாப்பிடுவார்கள், எடுப்பார்கள், வருவார்கள். இவன் மட்டும் வெறும் தண்ணீரை பிடித்து குடித்து விட்டு போய் தன் சீட்டில் உட்காந்துருவான். இது அந்த மாலுமி கவனிச்சார். அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி கவனிச்சார். ஏப்பா, நீ ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற? நான் வந்த நாள்லேருந்து 5-6 நாள் ஆச்சு, சாப்பிட மாட்டேங்கிறிய, என்னப்பா அப்படின்னு கேட்டார். இல்லையா, எனக்கு பயணச்சீட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் காசு இருந்தது. சாப்பாட்டுக்கான காசு நான் பணத்தை கொண்டு வரவில்லை. எனவே நான் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு போகும் வரை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறேன். தலையில் அடித்து கொண்டார். எனப்பா இவ்வளோ அறிவியலியா இருக்கிறையே, முட்டாள நீ, பயணச்சீட்டை கொடு, திருப்பினா இதை வாசி அப்படின்னார். வாசித்தான். அதில் எழுதியிருந்தது, இந்த கப்பலில் பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் உணவுகள் அத்தனையும் இலவசம். கைகளை தட்டி சீட்டை திருப்பி பார்க்கணும்ல, இந்த பைபிளை திருப்பி பார்க்கணும். வேதத்திலே உனக்கு பதில் இருக்கிறது. 7 நாள் பட்டிருந்துட்டிய, இப்ப கேளு. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணு என்று சொன்னீரேப்பா. எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொன்னீரே. நான் இதுவரை பார்க்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நான் கவனிக்கவில்லை. இன்று கவனிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு தாரும். கைகளை தட்டி, அல்லது தரணும்னு அவசியம்ல, நான் எடுத்துக்கிறேன். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள். என் பிள்ளைகளை குறித்து, என் கரத்தின் கிரைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். எஸ்ஐ 45:11 என்று நினைக்கிறேன். இஸ்ரவேலின்
பரிசுத்தரும் அவரை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அந்த வார்த்தையில எழுதியிருக்கிறது உனக்கு சம்பூரணம். அங்க போறேன், இங்க போறேன், பைபிள் காலேஜில் படிக்க, அங்க போய் விசுவாசத்தை வளர்த்து குட்டி கரண் அடிச்சாலும் வராது. இது ருசிக்கணும். கையை தட்டுங்களே. ஆண்டவரை ருசிக்கணும். அவருடைய வார்த்தையை டேஸ்ட் பண்ணணும். அவருடைய வார்த்தையை நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் வாழ்வை மாற்றிக்கொள்ளும் பொழுது நீ விரும்புகிறது வரும். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாயிருக்கும்படி செய்வாராம். கைகளை தட்டி. சில பெண்கள் கூடிட்டா அந்த வீட்டில் கலகம் வராமல் இருக்கவே இருக்காது. பெண்கள்ல ஒரு பெண் கூடினாலே போதும், அந்த கூட்டத்தையே கலைச்சிருவா. சில ஆம்பல் இருக்கா முற்கோவி, சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்குப்பான். என்னப்பா கீபோர்டு வாசிக்கிற, அண்ணன் வாசிக்கும் போது எல்லாம் உனைய கொண்டு வந்து வச்சிருக்காரு, எங்களுக்கு ஆள் இல்லையா அப்படிமா சண்டை முத்தி போயிடும். எப்போ நம்ம இப்போ ஒரு மீட்டிங் போனோமே, கவனிச்சு நீ அரண்டு போயிட்டியா, சட்டுன்னு வேற இழுத்து விட்டுக்கிற, கிண்டி விடுகிறவன், கோல் சிலர்களும் பிராண சிநேகிதனையும் சட்டுன்னு ஒருத்தரை கூப்பிட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டாரு அப்படின்ற. மீட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. இவருக்கும் அவருக்கும் காம்படிஷன் அந்த சர்ச்சில். ஏய் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டான்னு, ஏய் என்னோட யாரா சுவிட்ச் ஆஃப் பண்ண, அடிக்க வரையாடா. மீட்டிங் முடிஞ்சு ஆமீன் போட்டதும் தொடங்கிருச்சு. நான் பயந்துட்டேன். ஆண்டவரே, இந்த டென்சிங் டேனியல் கூடத்துக்கு போனோம், அங்கே 2 பேர் வெடிக்கடி செத்துட்டா நான் எப்படி இருக்கும். நான் பயந்து, நீ பயந்தியா, நான் பயந்தேன், நீ பயந்தியாடா. இதுக்கு காரணம் ஒருத்தன். அதுக்கு போய் சொல்லுவானே, சொல்கிற விதம் இருக்கு. அண்ணே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களாண்ணே, ஒரு 2 நிமிஷம் பொறுங்கண்ணே, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். முடிஞ்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டாருங்க. அப்படின்னா 2 ஒரே வார்த்தை தானே. அவன் வந்தாங்க, பாதிரியார் மூஞ்சி திருப்பி போகிறாங்க. நாங்கிட்ட சிஸ்டருங்க வாங்க, என்ன இல்லைண்ணே வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவர் கத்திக்கிட்டு இருந்தார், தான் விறுவிறுன்னு போனேன். இதை போய் யாருன்னே உங்கள்கிட்ட சொன்னது, இந்த மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன்கிட்ட முறைச்சிட்டு போனீங்களா. என்கிட்ட வந்து சொல்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அம்மா புருஷன் அடிப்பார்னு ஓடுது. கம்யூனிகேஷன் மஸ்ட். கரெக்டான வார்த்தையை கரெக்டான முகபாவத்தோடு சொல்லணும். சில முகபாவத்திலேயே வீடு 2 பாருங்க. வாங்க நீ தோத்துறாங்க மாறுபா, அதோட முடிஞ்சு. ஒரு பட்டிமரத்தில் கேட்டேன், தங்கச்சி வந்து அண்ணன்கிட்ட காசு கேட்குறா. சரி உங்கள் அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், ஏம்மா தங்கச்சிக்கு ஒரு 2000 ரூபா வேணுமா, கொடுக்கவா, கொடு 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 கொடு. இப்படி கொடுத்தான குடும்பத்தை நாசம் பண்ணி வச்சிருக்க. நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னா கடைசியில் இப்போ கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சொல்லுங்க. நல்லது பேசுன மாதிரியே கெட்டதை பேசுறது. டேய், உன்னுடைய சந்தேகத்துக்கு எல்லாம் இங்கே பதில் இருக்குடா. இது துடிக்காத, புலம்பாத. உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கணும்னு யார் நிச்சயிக்கிறது? உனக்கு கல்யாணம் வேணுமா வேண்டாம்ங்கிறத நிச்சயிக்கிறது யாரு? கர்த்தர். அதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி தொங்கிட்டு கிடக்கிற. நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு மயிரும் எண்ணப்பட்டிருக்கிறது. தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. முடி கூட ஆண்டவரே நான் விழட்டான்னு கேட்டுட்டு விழுந்தா உன் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு முக்கியமான ஆசீர்வாதமும் அவர் அனுமதி இல்லாமல் வருமா? ஒவ்வொரு தீமையும் அவர் அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா? எனவே கவலை இல்லாமல் சோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பார். உன் பாவத்துக்கு தரிய அவர் தண்டித்தான் நீ சாம்பலாய் போயிருப்பாய். அவருடைய இரக்கத்தை நம்பு. ஆண்டவரே, உடைய இரக்கத்தை நம்புறப்பா, என் பாவங்களெல்லாம் மன்னியும், நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. டி மைனர். உம்மையன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா.
என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. அறியா ஆட்டை போல பாரினில் ஓடினேன் ஒரு நாளிலே. நல்ல மேய்ப்பன் என்னேசு வந்தார், நான் செல்லும் பாதையில் துணையாய் நின்றார். வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, தீபமாக ஒளி தந்தீரே. பாவியான என் வாழ்வை மாற்றி பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவே. பாடும் வரம் தந்தி உம்மை பாடுவே. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. தயவாக நினைத்தேன், தரித்திரம் என்னை விட்டு நீங்க செய்தி. வாழ்வில் என்னை உயரத்தில் வைத்தே, வறுமையின் வேதனை ஓட செய்தே. உம்மை நம்பி ஊழியம் செய்தே, ஒன்றுக்கும் குறைவில்லை என் வாழ்விலே. இயேசு என்றும் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கவலை இல்லை என் வாழ்விலே. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. சாட்டையில்லா பம்பரம் போல ஒரு நாள் தரையினில் கிடந்தேனையா. ஓரறந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேனையா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா. இருளும் புயலும்
கலங்காதையா. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை தெரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை தெரிந்தால் உலகில் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம். தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம். தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ வேறு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. சாட்டையில்லா பம்பரம் போல தரையில் ஒரு நாள் கிடந்தேன் ஐயா. சாட்டைன்னு என்னது? இந்த கயிறு அது இருந்தால் தான் பம்பரம் சுத்தம். சாட்டையில்லா பம்பரம் போல தரையில் ஒரு நாள் கிடந்தேன் ஐயா. நூல் அருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேன் ஐயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று ஆறுதல் எனக்கு சொன்னீர் ஐயா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், இனி என் இதயம் கலங்காதையா. உம்மை என்று உலகினில் எவரும் இல்லை. எத்தனை அருமையான ஒரு பாடல். நம்ம வாழ்க்கை சாட்டை இல்லா பம்பரம், நூல் இருந்த பட்டம், மேகத்தில் மறைந்து போறது போல மறைந்து போகிறோம். இருளும் புயலும் வந்தால் என் இதயம் கலங்காது. காரம் நீர் என்னோடு இருக்கிறீர். கைகளை சட்டி. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் நீ என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன். You are myself. என்னுடையவன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். தண்ணீர் வராது, ஆறுல நடக்க மாட்டேன், தீல நடக்க மாட்டேன்னு நடப்பாய், ஆனால் அவை ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. கைகளை தட்டு. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், வந்தா பார்த்துக்கலாம்டா. வர்ற இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், இனி என் இதயம் கலங்காதையா. என நீ என்னோடு இருக்கிறீர். உண்மை என்று எனக்கு எவரும் இல்லை. தைரியமா சொல்லுங்க. உன்னதங்களில் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாத தேவன் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கும் வழிகள் தான் நாம் பின்பற்ற வேண்டியது. முதலாவது அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை. அவர் வார்த்தை மட்டும்தான் எனக்கு உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சிருங்க. அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு உண்மை. அந்த வார்த்தையை நம்பி நான் வாழ்ந்துக்கிறேன். அவர் சித்த என்னவோ அது என் வாழ்வில் நடக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, மூன்றாவது அவரை தேடுவது. நேற்று பசங்களுக்கு கொஞ்சம் நைட்டு டோஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். மணிக்கணக்காக மொபைல் பார்க்குறீங்க, படிக்கிறதுக்கு கேட்டால் என்ன செய்ய சொல்கிறாங்க, நோட்ஸ் வருது படிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் கேணையங்கள் நம்புகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட படிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட பேசுகிறேன்? ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன்னா படிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் தான், ஒருத்தன் இல்லை. அப்புறம் தினம் அவனுக்கு அந்த கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருப்பான் மணிக்கணக்காக. அதான் நான் சொன்னேன்னே, கால் அமுக்கிக்கிட்டே காலுக்கு அடியில் வச்சுக்கிட்டு திடீர்னு சிரிப்பான். எனக்கு பையன் எந்திரிச்சு பார்ப்பேன், கார்ட்டூன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நானும் 10 வருஷமாக சொல்லி பார்த்தேன், இன்னும் அவனை மாற்ற முடியலை. ஒன்று சொல்லி பார்த்தேன், டேய் இவ்வளவு நேரம் மொபைல் பார்த்தீங்க, தப்பு இல்லை, நல்ல காரியங்களை பாருங்கள், படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை.
அவன்கிட்ட பேசுனேன் இவன்கிட்ட பேசுன்னு பேசுனீங்களே, கர்த்தர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு கேட்டேன். அது நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு, கஷ்டமாக தான் இருக்கும். எங்கள் 1000 ரூபாயை கொடுத்து தனியாக கடைக்கு அனுப்புனா சந்தோஷமாக போகிறாங்க. அந்த 1000 ரூபாய்க்குள்ளே பிளாட்ஃபார்மில் இருக்கிற டிஷர்ட்டு இந்த பரமடா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு 2 நாளில் சுருங்கி உள்ளே போயிடும். அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்க ஜாலியாக போவானுங்க. என் கூட வாங்கடா வாங்கி தரேன், நான் வந்து பிராண்டடாக வாங்கி கொடுப்பேன், நான் போடுறதா எங்களுக்கு பிடிக்காது. இல்லைங்களா நாங்கள் தனியாக போய்க்கிறோம். பிச்சை எடுக்குன்னு நினச்சிட்டு பிச்சையே எடுத்துக்கிட்டு அப்பா கூட போனால் அப்பா மாதிரியே ஒன்று கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பனை விட்டுட்டு போனால் பிச்சைக்கார பிள்ளைக்கு தான் கிடைக்கும். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள். நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை. ஏன்னா ஓடி போயிருவேன்னு தெரியும். நீ திருக்குவாளி பைய, தரதல பைய, குடும்பக்கார பைய, என்னதான் கேமரா சிசிடிவி வச்சாலும் நீங்கள் மறைச்சிக்கிட்டு ஓடுறவேன். அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், உன் கையை பிடிச்சிக்கிட்டேன், விட்ட மாட்டேன்டா. உன் வலது கையை பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப அல்லேலூயா சோத்திரம், ஆமாம் ஆண்டவரே உன் என் கையை பிடிச்சிக்கிறேன் சொல்லுவீங்க. வெளியே போனதும் கையை விடியா தட்டி போயிடுவீங்க. எல்லாரும் மனநிலையுமே அப்படி தான். கையை விடியாது, அங்கே பேசணும், இப்போ மோனில் பேசணும், பேச சொல்லியிருக்காங்க. நானும் மனிதன் தானே, எனக்கு கொஞ்சம் ஆசை பாசம் இருக்காதா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஜபத்துக்கு வந்தோம், சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது ஒழுங்கமாக இருந்தோம், எல்லாம் ஜம்னு நீ சொல்லும்போது அல்லையா, நீ கையை ஊற்றுனேன் நானும் கையை ஊற்றுனேன், நீ கையை தட்டினேன் நானும் கையை தட்டினேன். எல்லோரும் அழுது புளிஞ்சு கண்ணீரை விட்டாங்க, நானும் புளிஞ்சு கண்ணீரை விட்டேன். சிலங்க அழுகிறத பார்த்தா அப்படி மைக்க பிடிங்க கண்ணில் அடிச்சிடல, ஈட்டியை வச்சு கண்ணை குத்துறேன். ஒரு ஆக்டிங் அழுகையை பார்க்கும் பார்த்தங்களேன், ஒன்றுபா கேமரா கண்டு சொல்ல இடையே க்ளோஸ் அப் பண்ண என் கண்ணிலேருந்து கண்ணீர் விடுதான்னு பார்ப்போம். ஒரு சொட்டு கண்ணீர் விடாது போது வரட்டழுக. நான் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன். இந்த வரட்டழுகிற ஆளை வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது, சாஸ்திரம், விரட்டிடணும்பாங்க. வரட்டழுக அழுகாது வீட்டுக்கு. இந்த கூலிக்கு மாரடிக்க உட்கார வச்சுருப்பாங்க. அகத்தரிக்கா எங்களுக்கு கைலாசம் உங்களுக்கு. செத்தது பொம்பளையா இருக்கு, என்ன பெத்த அப்பா கொண்டு வாழ்வா. 4 மணி நேரம் போனத்தை எடுக்கும் தட்டி மைக்கில் அழுது முடிச்சது. 4 மணிக்கு கூலி கொடுத்துடணும். எதுக்கு? அழுதுக்கு. அதே மாதிரி நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து ஆண்டவர் சமத்து அழுகாது, தொலைச்சு போடாப்பார். உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் கேள்வி தட்டி உன் நினைவுகளையும் சிந்தைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களோ 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அந்த ட்ரூத்ஃபுல் உண்மையான பிரார்த்தனை, இதயத்திலிருந்து பிறக்கும் ஜெபம், கண்ணீரை ஊற்றி வடிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும். கைகளை தட்டி தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணத்தை கொடுப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகளுக்கோ. அதுல எது ஹைலைட் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்? நன்மையா? ஒரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு ஒன்று கூட குறை. ஆமாடா டேய் கவனிச்சுக்க, கர்த்தரை யாருக்கா? கர்த்தரை தேடுறதுக்கு என்கிட்ட நீ வரவே வேண்டாம். என்ன பொண்ணு வாருங்களாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா வீடு கொட்டணும்னே, எல்லாம் சங்கிலியெல்லாம் உங்களை மாதிரி போடணும்னே அப்படின்லாம் என்கிட்ட கேட்கவே வேண்டாம். அவரை தேடு, ஒரு நன்மையும் குறைபடாது. தேட வேண்டிய பிரகாரம் தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 1.5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இந்த ஆக்டெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. சில பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வெளியே போய் மருமகட்ட பேசுகிற இங்கிலீஷ் இருக்குது, அந்நிய பாஷை, அது வேற மாதிரி இருக்குது. மாமியாரை படுத்துகிற பாடு. இப்போ எல்லாம் மாமியார் இருக்கும், மருமகளை கொடுமை. மாமியாரை போட்டு அடிக்கிறது, காலை உடச்சி நீ காலை உடனே புருஷன்கிட்ட கட்டையை தூக்கி கொடுக்குறா. வருதுங்க ஃபேஸ்புக்கில். தான் பெத்த தாயை மனைவி பேச்சை கட்டு காலை உடைக்கிறான். சர்ச்சுக்கும் போகிறாங்க. எங்கே போகிறானுங்க?
சர்ச்சுக்கும் போகிறாங்க. 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3. நேற்று ஒரு பாஸ்டருக்கு 100 பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தாராம் வெளிநாட்டில். பெரிய சபையாம், பயங்கரமான கூட்டமா. அது கடைசியில் உள்ள போட்டாங்க போலின்னு. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்க. கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு கடப்பாறையா முழுங்குனா ஒரு நாள் குடலை புத்திக்கு தானே வரும். ஜென்ம தண்டனை. பாஸ்டர் என்ன டர்ரு பாஸ்டரா 100 கல்யாணம் பண்ணாராம். ஃபேக் பாஸ்டர். ஆவியிலே நிதானியுங்கள், கர்த்தரை தேட வேண்டிய பிரகாரம் தேடுங்கள். நீ ஏன் உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணாத, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. உன் சுயநீதி வர, ஐயோ நான் இப்படியே இருந்து வாழ்ந்து அவர் நினைவாகவே வாழ்ந்து விடுகிறேன் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எங்கே போகிறான் அங்கே தான் நீயும் போவ. நீ நினைக்க வேண்டியது அவர் தான். கையை தட்டுங்களேன். கர்த்தரே நினைக்கணும். ஆண்டவரை உண்மை நான் நினைக்கிறேன், அவர் நம்மை நினைவாகவே இருக்கிறாராம். கையை தட்டுங்களேன். அவரை நீ உன்னையும் காரியங்களையும் கர்த்தர் நினைத்து பார்ப்பார். கொர்நேலியுவின் தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டியது. எடுத்துக்கொள்ள நிலைந்தருளப்பட்டது. கைகளை சட்டி உன் அர்ப்பணிப்பு, உன் ஜெபம், உன் தியாகம், உன் பரிசுத்தம் தேவ சமூகத்துக்கு போகும். ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. கையை தட்டுங்களேன். சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்தவன் எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கொலோசியர் 3:2-3 சொல்லுகிறது, தேடுகிறவன். வாசிக்கலாம். கொலோசியர் 3:2-3 வசனங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, காரு பங்களா வீடு மனை மண்டு பெண்ணு பொண்டாட்டி புருஷன், அதை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்து விட்டீர்கள். உங்கள் ஜீவன் இப்பவே இருக்கு. நீங்க சரீரம் செத்து மண்ணுக்கு மண்ணாகும், சாம்பலுக்கு சாம்பலாகும், புழுதிக்குள்ள போயிடுச்சு. உங்கள் ஜீவன் எங்களுக்குள் யாருக்குள் மறைந்திருக்கிறது? தேவனுக்குள். கிறிஸ்துவோட கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீ ரசிச்ச மகளே, நீ வாசிச்சத ரசிச்சதான் ஓ அப்படின்னா அபிஷேகத்தில் நிரம்புறேன்னு அர்த்தம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்பொழுது எப்படி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மறைந்து போனாரோ மேகங்களோட, அவர் வரும் பொழுது அவருக்குள் நாம் வெளிப்படுவோம். கைகளை தட்டை. வானம் மடமடங்க, வையகம் கிடுகிடுங்க, ஈன பேயை சென்ற எவரும் நடுநடுங்க, வானத்தரசன் இதோ வருகிறார், வருவார் விழித்திருங்கள். கைகளை தட்டி, இயேசுநாதர் வருவார், விழித்திருங்கள். கையை தட்டுங்களேன். அப்ப யாரும் வருவோம்? அவருக்குள் மறைந்திருக்கிற ஜீவனாகி நாமும் எழும்பி வருவோம். இந்த நம்பிக்கைக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானோம். இந்த நம்பிக்கைக்காகத்தான் ஞானஸ்தானம் பெற்றோம். இந்த நம்பிக்கைக்காகத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம். இந்த நம்பிக்கை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ஆலயங்களுக்கு போகிறோம். இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது வெளிநாட்டில் டென்மார்க் தேசத்தில் கோபன்ஹேகன் த்ரோவஸ்டான் தேவாலயம்னு ஒரு தேவாலயம் இருக்கிறது. அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்பி ஒருவன் மலையின் உச்சியிலே சித்தரித்திருந்தார். ஒரு பெரிய சிலுவை, அந்த சிலுவையின் மேலே ஒரு முள்முடி, அதில் ஒரு ரெட் ஷால் அப்படி போட்டு சித்தரித்திருந்தார். உலகத்தில் பிரசித்தி பெற்ற சித்திரமாக, அது சிற்பமாக பேசப்பட்டது. எல்லா நாட்டிலும் அதை பார்க்க போனாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு கிராஸ், ஒரு முள்கிரீடம், கிராஸ்க்கு மேல ஒரு ரெட் ஷால் அப்படி போட்டு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒருத்தர் இதை பார்க்கணும், ஒரு வயது முதிர்ந்தவர் போகணும்னு நினைச்சாரா. நான் அவருக்கு காசு கிடையாது, சொத்து கெத்து வீடு எல்லாம் விற்று அந்த சிற்பத்தை எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துடணும்னு சொல்லி அங்கே போனார்.
போனால் ஒரு சிலுவை மட்டும் இருக்கு. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தாரு. இதை பார்க்கவா அங்கே வந்தேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதார். அவ்வளோ வித்துட்டேனே, அவ்வளோ வேஸ்ட்டாக. ஒரு சிலுவை எங்கள் ஊர்லேயும் எல்லா சர்ச்சிலையும் சிலுவை தானே இருக்கு, இதை பார்க்கவா இவ்வளோ தூரம் வந்த, இதை தான் இவ்வளோ பிரைபில் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு அழுதார். அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் வந்தான். அவன் கேட்டான், தாத்தா, கிராண்ட்பா, எதுக்காக அழுகிறீங்க? இல்லப்பா, இந்த சிற்பத்தை பயங்கரமான பிரபலமான சின்னம் என்று சொன்னார்கள், இதை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். நான் மேலே வந்து பார்த்தா இது ஒரு சிலுவையா இருக்கு, இதுக்கு போய் இவ்வளோ காசு செலவழிச்சிட்டேனே, அதான் வருத்தமா இருக்குப்பா. நான் அந்த சின்ன பையன் சொன்னான், ஏன் தாத்தா, இங்க இருந்து பார்த்தா எப்படி, பக்கத்தில் போங்க, முழங்கால் போடுங்க, மேலே நோக்கி பாருங்க, அப்பதான் சிலுவையின் ரகசியம் தெரியும். Go close, kneel down and look up. Go close, kneel down and look up. பக்கத்தில் போ, முழங்கால் படியிடு, மேலே நோக்கி பார், அப்பொழுது அந்த மகிமை தெரியும். பையன் சொன்னாங்கிறதுக்காக போனாரு, பக்கத்து முழங்கால் போட்டாரு, மேலே பார்த்தாரு. சாயங்காலம் 4 மணிக்கு அந்த சூரிய கதிர்கள் அந்த முட்கிரீட மேல் படுகிறது. அங்கே இருந்து இரத்த துளிகள் வடிவது போல சிற்பி அதை வடித்திருக்கிறான். பார்த்தார், சிலுவை மீது முட்கிரீடம், அதிலிருந்து வடியும் இரத்த துளி. யோசித்தார், என் இயேசுநாதர் இப்படிப்பட்ட காட்சியை தானே செய்தார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாரே, அவர் சிலுவையில் நெற்றியிலிருந்து சிரசிந்து ரத்தம் அழிந்ததே அப்படி நினைச்சா. பார்த்தார், அந்த சிலுவை பாடுகள் காட்சி அவர் கண்கள் முன் வந்தது. ஓலமிட்டார், என் இறைவனே, உத்தனை வருஷம் தேடாமல் இருந்திருக்கிறேனே, என்னை மன்னித்தருளும் என்றார். அவருடைய ரத்தமே அவர் மீது விழுந்தது போல ஒரு மன திருப்தி, சந்தோஷத்தோடு எழுப்பி வந்தார். Go close, kneel down and look up. பக்கத்தில் போ, முழங்கால் படியிடு, அவரை நோக்கி பார், அவரை தேடுகிற விதமாய் தேடு, நீ விரும்புகிற சமாதானம் உனக்குள் வந்துவிடும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன்னை சரிப்படுத்திக் கொள், அவர் சித்தத்தை செய், அவருடைய வார்த்தையை நம்பு, பக்கத்தில் போ, மேலே நோக்கி பார், நீ திருப்தியாவாய். தேவன் விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறவர். இன்றைக்கு அதை செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா.
நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை. ஓ, எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு நன்றி. கூடா கூடி நன்றி. ஹல்லேலூயா. Holy Spirit, Holy Spirit of God. Hallelujah, Hallelujah. ஆராதனை. நேசிக்கிறேன் அப்பா. சொல்லு மகளே, தேடுகிறேன் அப்பா. இதயத்தில் அழுக்குகள் எல்லாம் மாற்றி போடும் தகப்பனே. என்னை சுத்தமாக்கும். என் பழைய சுவாபத்தை, பிசாசின் காரியங்களை என்னை
கட்டி அகற்றி சுட்டரித்து போடு. தெய்வமே ஆராதனை உமக்கு. Hallelujah. 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 Oh, what a mighty presence. Thank you for the wonderful presence, Lord. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசு சுவாமி இப்பொழுது நிரப்பட்டும். இப்பொழுது வானம் திறந்திருக்கிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயம் செய்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya, ஹalleluya, கை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, விடாய்த்து போன ஆத்துமாக்களை சம்பூர்ணத்தினால் நிரப்புவேன் என்று சொன்னேன். தேடுகிறவர்களை, வசனத்தை தியானிக்கிறவர்களை, அவருக்கு உத்தமாய் வாழ விரும்புகிறவர்களை இந்த நன்மை நான் நிரப்புவீர் என்று தியானித்தோம். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். வார்த்தைமே நம்பிக்கை, தேடுகிறதிலே உண்மை, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்துகிற தன்மை கொடுத்தரணும். தூரத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். யூடியூப் மூலமாக, மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாய் இந்த செய்தியை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் நிரம்பட்டும். ஆசீர்வதித்தாலும் நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறமே செலுத்துகிறேன். சாரஸ்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.